Hello viewers, I am Lakshmi. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 4 வடிவியல் பயிற்சி 4.2 11th சம் பார்க்க போகிறோம். நாற்கரம் ABCDயில் AB = AD ஆங்கிள் BAC மற்றும் CADயின் கோண இரு சமவெட்டிகள் BC மற்றும் CD ஆகிய பக்கங்களை முறையே E மற்றும் F என்ற புள்ளிகளில் சந்திக்கின்றன எனில் EF = BD என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாற்கரம் ABCDயில் ABயும் ADயும் ஒரே அளவு, அதில் ஆங்கிள் BAC மற்றும் ஆங்கிள் CADயின் கோண இரு சமவெட்டிகள் BC மற்றும் CD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோண இரு சமவெட்டி தேற்றத்தின் படி நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துக்கிடுவோம். அதிலிருந்து என்ன நம்ம கொண்டு வரணும்னா, EF is parallel to BD என நிரூபிக்கணும். முதல் நாற்கரம் வரைஞ்சிக்கணுமா? வாங்க. A B C D AB = BD AB = AD கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் BAC கொடுத்துருக்கிறதுனால AC டயகனல் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஆங்கிள் BACயின் கோண இரு சமவெட்டி BC என்ற பக்கத்தை E என்ற புள்ளியில் சந்திக்கின்றது. அதே மாதிரி ஆங்கிள் CADயின் கோண இரு சமவெட்டி CD என்ற பக்கத்தை F என்ற புள்ளியில் சந்திக்கின்றது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, EF என்ற லைனும் BD என்ற லைனும் இணைக்கோடுகள், ரெண்டு பேரலல் என நம்ம நிரூபிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறதுல முக்கோணம் ACP ஆங்கிள் BAC கோண சமவெட்டி என்னது BCயை E என்ற புள்ளியில் சந்திக்கின்றது. இந்த ட்ரையாங்கிளை தான் நான் எடுத்திருக்கேன். BAC அதனோட கோண இரு சமவெட்டி AE ஆனது. அப்போ கோண இரு சமவெட்டியின் தேற்றத்தின்படி என்ன எழுதிடலான்னா, AC / AB = CE / EP எழுதிடலாமா? வாங்க. ட்ரையாங்கிள் ABCல AE ஆனது ஆங்கிள் Aயின் உட்புற இரு சமவெட்டி ஆகும். அப்போ கோண இரு சமவெட்டி தேற்றத்தின்படி நம்ம என்ன எழுதலாம், AB / AC = BE / EC. இப்போ அதே மாதிரி முக்கோணம் ADC இதோட AF என்னது உட்புற சமவெட்டி, ஆங்கிள் Aயின் உட்புற சமவெட்டி. அப்போ இதுவும் கோண இரு சமவெட்டியின் தேற்றத்தின்படி எழுதலாமா? AD / AC = TF / FC எழுதலாமா? இதில் AF ஆனது ஆங்கிள் A இன்
உட்புற இரு சமவெட்டியாகும். Therefore, கோண இரு சமவெட்டி தேற்றத்தின்படி என்ன எழுதலாம்? AD divided by AC equal to DF divided by FC. ஆனால் AD equal to AB அளவுன்னு கொடுத்துருக்காங்களா? AB divided by AC equal to DF divided by AFC. Since AD equal to AB கொடுக்கப்பட்டுள்ளது. Mark it as 2. ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து ஒன்றாவது என்னது? AB divided by AC equal to BE divided by EC. அதே மாதிரி ரெண்டாவது என்னது? AB divided by AC equal to DF by ஒன்றாவதுலேருந்து AB divided by AC equal to BE divided by EC. அதே இது ரெண்டாவதுல that is equal to DF by FC. அப்போ இந்த மூணு ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லிடலாமா? therefore BE divided by EC equal to DF by FC. இது எப்படி இருக்குன்னா, தேஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி இதை நம்ம ரேஷியோ இருக்குது. தட் இஸ் எந்த ட்ரையாங்கிள்னால் CDB. CDBயில் இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா BE divided by EC equal to DF divided by FC. அப்போ அந்த ரெண்டு கோடு இணைக்கோடுகள்னு சொல்லிடலாமா? தேஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி எந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இப்போ வந்திருக்குன்னா CDBயில் DF divided by FC equal to BE divided by EC. இந்த ரேஷியோ வந்திருக்கு. அப்போ தேஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி இந்த இரண்டு கோடுகளும் இணைக்கோடுகளா? therefore தேஸ் தேற்றத்தின் converse of PPT theorem தின் மறுதலைப்படி BD is parallel to EF. உங்களுக்கு தேவையானது ப்ரூவ் பண்ணியாச்சா? தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.